பகவத்கீதை 3வது அத்தியாய சாரம், வகுப்பு 24. பகவானுடைய அனுகிரகத்தில் சத்குருநாதருடைய ஆசியாலும் நம்ம பகவத்கீதையினுடைய 3 அத்தியாயங்களை முறையாக பார்த்து நிறைவு செய்துள்ளோம். இப்பொழுது இந்த 3வது அத்தியாயமாக கர்மயோகம், அதனுடைய இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்த்து 4வது அத்தியாயத்திற்கு செல்லலாம். 3வது அத்தியாயமானது அர்ஜுனுடைய கேள்வியுடன் தொடங்கியது. முதல் 2 ஸ்லோகங்கள், 1-2 ஸ்லோகங்கள் அர்ஜுனுடைய கேள்வி. என்ன கேள்வி? ஞானம் கர்மம் எனும் 2 சாதனங்கள் இருந்தால் இதில் ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும் என்றால் என்னை ஏன் மோட்சத்துக்கு முயற்சி செய்ய சொல்லாமல் கோரமான கர்மமாகிய யுத்தத்தில் ஈடுபடுத்துகின்றீர்கள்? இது கேள்வி. இதுதான் அவனுடைய கேள்வி. ஆக இங்கு கர்மம் என்னும் சாதனம், ஞானம் என்கின்ற சாதனம் 2 இங்கு சொல்லப்பட்டது. இதில் ஞானம்தான் மோட்சத்தை தரும் என்றால் பந்தத்தை தருகின்ற இந்த கர்மத்தில், யுத்த கர்மாவில் என்னை ஏன் ஈடுபடுத்துகின்றீர்கள்? அது செயலில் என்னை ஏன் ஈடுபடுத்துகின்றீர்கள்? இது இந்த 2 ஸ்லோகங்களுடைய சாரம். அடுத்து 3 முதல் 7வது ஸ்லோகம் வரை பகவானுடைய பதில், அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில். நேரடியாக பதில் சொல்லாமல் லோகேஸ்மின் துவிதா நிஷ்டான்னு சொல்லி தொடங்கினார். இந்த உலகத்தில் 2 விதமான சாதனங்கள் அல்லது 2 விதமான வாழ்க்கை முறை என்னால் வேதத்தின் மூலமாக வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பிரவிருத்தி மார்க்கம் என்கின்ற இல்லற மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் என்கின்ற துறவர மார்க்கம். இல்லறம் துறவரம், கர்மயோகம் ஞான யோகம் ஆகிய 2 சாதனங்கள், 2 வாழ்க்கை முறை. பக்குவப்பட வேண்டியவர்களுக்கு இல்லற வாழ்க்கையாகிய கர்மயோகம், பக்குவப்பட்டவர்களுக்கு மன தூய்மை பெற்றவர்களுக்கு ஞான யோகம் என்கின்ற அந்த சாதனத்துக்குரிய துறவர மார்க்கம். அந்த 2 வாழ்க்கை முறைகள், 2 சாதனங்கள் என்னால் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று பகவான் கூறினார். இதில் வாழ்க்கை முறை மோட்சத்தை கொடுக்காது. எந்த வாழ்க்கை முறையில் ஒருவன் இருந்தாலும் அவன் இந்த 2 சாதனங்களை அனுஷ்டானம் செய்தே ஆக வேண்டும். மன தூய்மையை பெற கர்மயோகமும், ஞானத்தை பெற ஞான யோகம் செய்தாக வேண்டும். ஆக இல்லறம் துறவரம் என்ற வாழ்க்கை முறையை மோட்சத்தை தராது. 2 வாழ்க்கை முறையிலிருந்து 2 சாதனங்களையும் கடைபிடிக்க வேண்டும். அப்பவே ஒருவன் மோட்சத்தை அடைவான் சொல்லி பார்த்தோம். கர்மயோகம் செய்து மன தூய்மையை பெற்று ஞான யோகத்தால் ஞானத்தை பெற்று அவன் மோட்சத்தை அடைகின்றான். ஆக மோட்சத்தை கொடுப்பது சாதனங்கள் தானே தவிர வெறும் வாழ்க்கை முறை மட்டும் இல்லை என்றும் பார்த்தோம். வெறும் வாழ்க்கை முறை மட்டும் மோட்சத்தை தராது. அந்த வாழ்க்கை முறைக்குரிய சாதனங்களை கடைபிடிக்க வேண்டும். கர்மயோக சாதனம் செய்ய வேண்டும். அதனால் மன தூய்மையை பெற்று ஞான யோகம் என்ற ஷவண மன நிதித்தியாசனத்தினால் ஞானத்தினால் மோட்சம். இது ரொம்ப கிளியராக அழகாக சாஸ்திரத்தினுடைய முறையான கருத்தை இங்கு நாம் பார்த்தோம். இதுதான் பகவானுடைய பதிலினுடைய சாரம், 3 முதல் 7 ஸ்லோகம் வரை. அதிலும் கூட முதலில் கர்மயோகம், பிறகு ஞான யோகம் ரொம்ப முக்கியம். இல்லை நான் முதல்ல ஞான யோகத்தை பண்ணுறேன், பின்னால் கர்மயோகத்தை பண்ணிக்கிறலாம் இல்லை. முதல்ல சாப்பிட்றேன் பிறகு சமைக்கிறேன்ற போல் இருக்கும். அது அப்படி இல்லை. ஆக மீண்டும் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வரலாம். நான் ஞான யோக சாதனத்தை செய்கின்றேன்னு, எதற்கு நாம் கர்மயோகத்தை இப்போ செய்யணும்? பகவான் என்ன பதில் சொன்னார்? கர்மயோகம் செய்யாமல் ஞான யோகத்துக்கு வர முடியாது. கர்மயோகம் மூலமாக மனதை தூய்மைப்படுத்தினால்தான், மன அமைதியை அடைந்தால்தான், பக்குவம் அடைந்த மனதுதான், அவனால் தான் ஞான யோகத்துக்கு வர முடியும். ஆக கர்மயோகத்தை ஆரம்பிக்காமல் கர்மயோகத்தை விடவும் முடியாதுன்னு சொன்னார். ஒன்றை ஆரம்பிக்காமல் ஒன்றை முடிக்க முடியாது. ஆகவே ஆரம்பிப்பது கர்மயோகம். அதை ஆரம்பித்து செய்து பிறகுதான் அதிலிருந்து விடுபட முடியும். அடுத்து யாரும் செயலற்று இருக்க முடியாது, அதையும் சொன்னார். அவரவர்களுடைய பிரகிருதியின்படி, குணத்தின்படி ஏதாவது ஒரு செயலில் அவர்கள் இருந்துதான் வருவார்கள் என்றார். இன்னொரு முக்கியமான கருத்தை இங்கே சொன்னார். பக்குவம் அடையாமல் ஒருவன் கர்மத்தை விட்டு விட்டால் அவன் மித்யாச்சாரி, டபுள் பர்சனாலிட்டி ஆகிடுவான்னு சொன்னார். போலி ஒழுக்கம் உடையவன் ஆகிவிடுவான், பொய் ஒழுக்கம் உடையவன் ஆகிவிடுவான். ஆமாம், புறத்தில் செயலை விட்டு விட்டு
அகத்தில் மனதில் செயல்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பான். ஆக உடல் அளவில் செயலை விட்டவனாக இருப்பான், மனதளவில் கர்மத்தை செயலை விடாதவனாக துறந்தவனாக இருக்க முடியாது. மனதளவில் துறந்தவனாக இருக்க முடியாது சொல்லி பார்ப்போம். மனதில் துறக்க முடியல, வெளியில் விட்டுட்டேன், செயலெல்லாம் விட்டுட்டு வந்து எங்கேயோ உட்காந்துருக்கேன், ஆனாலும் மனதில் அந்த செயலெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆக வெறுமனே ஒருவன் உடல் அளவில் செயலை துறப்பதனால் வரும் அபாயத்தை பகவான் சுட்டி காட்டினார். அவனுக்கும் சமுதாயத்தும் அதனால் கேடு வரும் என்றும் சொல்லி சொன்னார். பிறகு அடுத்த தலைப்பு 8 முதல் 16வது ஸ்லோகம் வரை கர்மயோக விஷயங்களை மீண்டும் சொல்லுகின்றார். அர்ஜுனிடத்தில் பகவான் என்ன சொன்னார்? கர்மத்தை செய்யாமல் அல்லது கர்ம யோகம் செய்யாமல் ஞான யோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது ஒரு கேள்வி வரும், கர்மயோகம் என்றால் என்ன? கர்மயோகம் என்றால் என்ன? அதற்கான விஷயங்கள் இங்கே சொல்கிறார். 8 முதல் 16வது ஸ்லோகம் வரை. ஏன் கர்மயோகம் செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால், கர்மத்தை செய்தாலும் நாம் பந்தப்படுவோம். கர்மமானது பாப புண்ணியத்தை தந்து அந்த பாப புண்ணிய சுகதுக்கத்தை தருவதற்கு பிறவி எடுக்க வேண்டும். பிறவி எடுத்தால் செயல் இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ கர்மத்தை செய்தாலும் பந்தப்படுத்தும். சரி, கர்மத்தை அதுக்காக விட்டுவிடுனே சொல்லி சொன்னால் மித்தியாச்சாரி ஆகி விடுவாய், பொய் ஒழுக்கம் உடையவனாகி விடுவாய். அப்போ என்னதான் பண்ணுறது? அதுதான் சொன்னார், கர்மத்தை யோகமாக கர்ம யோகமாக செய். ஆக கர்ம யோகம் என்றால் என்ன என்று இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். பந்தப்படுத்தும் கர்மாவை பந்தப்படுத்தாத கர்மாவாக மாற்றி செய்வது தான் கர்ம யோகம். நம்மை பந்தப்படுத்தும் கர்மாவை பந்தப்படுத்தாத கர்மாவாக மாற்றி செய்வதற்கான பேர் தான் கர்மயோகம். அதற்கு பகவான் இங்கு சில பாவனைகளை சொல்லுகின்றார். நான் சொல்லுகின்ற பாவனையோடு நீ உன்னுடைய செயல்களை செய்தால் அந்த கர்மா உன்னை பந்தப்படுத்தாது. ஆக கர்மயோகம் என்பது நமது கடமையை செய்வதாகும் என்று முதலில் ஒரு கருத்தை சொன்னார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், குறள்லையும் சொல்றார். மற்ற அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. முதல்ல சொன்னார், நியதம் குரு கர்மத்துவம். உன்னுடைய கடமையை நீ செய்தால் அது கர்மயோகம் சொல்லிட்டார். எது என்னுடைய கடமை என்பதற்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, அவரவர்களுக்கே அது தெரியும். இது பேர் நியத பாவனை சொல்லி சொன்னோம். நியத பாவனை என்றால் எனக்கு இந்த கடமை, எனக்கு விதிக்கப்பட்ட செயல்கள் என்னுடைய கடமைகள், அதை நான் செய்தாக வேண்டும். இதிலிருந்து நம்மிடமிருந்து வரும் செயல்கள் பொதுவாக நமக்கு ஒவ்வொருவரும் அவரிடத்தில் வெளிப்படும் செயல்களுக்கு காரணமாக இருப்பது ராகத்வேஷம். நம்முடைய விருப்ப வெறுப்பினால் செயல்களை செய்யலாம். அப்படி இல்லாமல் கர்த்தவ்ய புத்தி, என்னால் இது செய்யப்பட வேண்டும் என்ற உணர்வில் செயல்கள் செய்யப்பட வேண்டும். இதுதான் கர்மயோகத்தில் முதல் கருத்து. இது எனது கடமை, இதில் என்னுடைய ராகத்வேஷத்துக்கு இடமில்லை, இது என்னால் செய்யப்பட வேண்டும். நியதம் குரு கர்மத்துவம் அப்படிதான் சொல்லி சொன்னார். இது முதல் கருத்து கர்மயோகத்தில். இது என்னால் செய்யப்பட வேண்டும், எனக்கு என்னுடைய விருப்ப வெறுப்பு இங்கே இடமில்லை. அங்கே விரிவாக பார்த்தோம். அடுத்து இரண்டாவது கருத்து யஜ்ஞ பாவனை என்கின்ற ஒரு பாவனை. இரண்டாவது கருத்து. முதலில் நியத பாவனை, நியத்தம் குரு கர்மம். இரண்டாவது கருத்து யஜ்ஞார்த்தா கர்மனோ, அந்த இடத்துல யஜ்ஞ பாவனை என்கிற கருத்தை சொன்னார். எப்படிப்பட்ட செயலை செய்யணும் என்று கடமையை செய்யணும். அதில் எப்படிப்பட்ட பாவனை? ஈஸ்வர அர்ப்பண புத்தியா, இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த பாவனையோடு நம்முடைய செயல்களை நாம் செய்ய வேண்டும். இது என்னால் செய்யப்பட வேண்டும். முதலில் அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுகின்றேன். காமிய கர்மத்தை ஆரம்பத்தில் செய்தாலும் கூட இறைவனுடைய பிரசாத புத்தியோடு அந்த பலனை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலையோடு ஆசை வசப்பட்டு செயல்களை செய்கின்றேன். இருந்தாலும் அது என்ன பலன் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். பிரசாத புத்தி. செயலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, பலனில் ஈஸ்வர பிரசாத புத்தி. இதுதான், அவ்வளோதான். அடுத்ததாக கர்மயோகத்தில் பகவான் பேசியது பஞ்சமகா யஜ்ஞங்கள். தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத்த யஜ்ஞம், நர யஜ்ஞம், பஞ்சமகா யஜ்ஞங்கள். நம்முடைய வாழ்க்கை இறை வழிபாட்டோடு துவங்க வேண்டும். பிறகு நல்ல நூல்களை படிக்க வேண்டும். ரிஷி யஜ்ஞம்னா பெரியோருடைய வச்சனங்களை நாம் அன்றாட படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பித்ரு யஜ்ஞம், நம்முடைய மூதாதையர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களை நினைக்க வேண்டும். அடுத்து உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும்.
வீட்டில் அம்மா அப்பா கஷ்டப்படுத்திட்டு நான் போய் கங்கை கரையில் போய் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. அவர்களையும் உயிரோடு இருந்தால் நம்மால் செய்ய முடிந்ததை செய்தே ஆக வேண்டும். அது பித்ரு யஜ்ஞம். பிறகு பூத்த யஜ்ஞம். பூத்த யஜ்ஞம் தான் அதாவது மனிதர்களை தவிர்த்த மற்ற உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள், இயற்கை என்வைரன்மெண்ட் சொல்கிறோம் பாருங்க. அதிலெல்லாம் நாம் அவைகளை டிஸ்டர்ப் பண்ணாத என்ன மட்டும் நமக்கு வேணும் அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது, இயற்கையோடு இயைந்து இசைந்த வாழ்க்கை, அதுதான் பூத்த யஜ்ஞம். அடுத்து நரயஜ்ஞம் என்றால் நம்முடைய நண்பர்கள், உறவுகள், நம்மை சேர்ந்தவர்கள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நம்மால் முடிந்த சமுதாய கடமைகள். தேவயஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத்த யஜ்ஞம், நரயஜ்ஞம். இந்த 5 விதமான கடமைகளை யஜ்ஞம்னு சொல்லிட்டார். 50 வேள்விகள். இதையும் பகவான் கர்மயோகத்தை விசேஷமாக சொன்னார். இப்படி வாழ்கின்ற வாழ்க்கை கர்மயோக வாழ்க்கை என்றும் சொல்லி சொன்னார். அடுத்ததாக கர்மயோகத்தில் ஒரு கருத்தாக தர்ம பாவனை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, அதில் பார்த்தோம். தர்மப்படி வாழ்தல் கர்மயோகம். கர்மயோகம் சொல்லி சொன்னால் நத்திங் பட் தார்மீக ஜீவனம். அவ்வாறு தர்மமாக வாழ்ந்தால் நம்மால் காக்கப்பட்ட தர்மம் நம்மை காக்கும் சொல்லி பார்த்தோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னா நல்ல வார்த்தை தான். இயற்கையை, தேவதைகளை நாம் போற்றினால் இயற்கை, தேவதைகள் நமக்கு உதவி செய்யும் சொல்லி பார்த்தோம். ஒரு தர்ம சக்கரத்தை அங்கே நம்ம பார்த்தோம். இவ்விதம் தேவதைகளுடன் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழுங்கள், இதுவே கர்மயோகம் சொல்லி சொன்னார். அடுத்ததாக ஜெகத் சக்கர ஹேத்து, அதுதான் பார்த்தோம். நீங்கள் தேவர்களை குறித்து யாகம் செய்தால் மழை வரும், மழையினால் உணவு, உணவினால் உடல், உயிரினங்கள், உயிரினங்களிலிருந்து செயல்கள், நல்ல செயல்களிலிருந்து மழை வருகின்றது. ஆக இந்த உலகம் இப்படி ஒழுங்காக முறையாக இயங்க வேண்டும் என்பதாக பகவான் ஒரு அற்புதமான ஒரு சைக்கிள் அது சொல்லி கொடுத்தார். ஆக கர்மயோகத்தால் தான் இந்த உலக வாழ்க்கை நடைமுறை நன்கு நிகழ முடியும் என்று சொல்லி சொன்னார். இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் கர்மயோகத்தில் பார்த்த கருத்துக்கள். இதை யோக பாவனை என்று சொல்லலாம். பலன் எப்படி வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், இந்த மனநிலை. செய்யும்பொழுது எல்லாவற்றும் முறையாக திறமையோடு நம்முடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி செய்துவிட்டோம். செய்த பிறகு வருகின்ற பலன் எது வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வது. செய்யும் வரை நம்முடைய கையில் இருக்கு. செய்த பிறகு அது பலன் இப்படித்தான் வர வேண்டும் என்று நாம் பிளான் பண்ணி செய்யலாம். வரும் பலனை ஏற்றுக்கொள்வது. இனி அடுத்ததாக 17 to 18 2 ஸ்லோகங்கள் மோட்ச ஸ்வரூபத்தை சொன்னார் சொல்லி பார்த்தோம். 2 ஸ்லோகங்களும் ஞான யோக கருத்தை பேசியது. அதில் மோட்சம் என்றால் என்ன? உபனிஷத்தில் கூட ஞான யோக பலன்கள் நிறைய வருகின்றது. கீதையில் பல ஸ்லோகங்கள் மோட்சத்தை வர்ணிக்கின்றது. ஆமாம், ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, அது பார்த்தோம். இதெல்லாம் ஜீவன் முக்தி லட்சணங்களை நன்கு விளக்குகின்றது என்றும் பார்த்தோம். ஆக இங்கு மோட்சம் என்றால் என்ன, அதை எப்படி அடைதல் சொல்லி சொன்னால் அதற்கு இந்த ஸ்லோகத்தை 2 ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ஆத்மன்யேவ ஆத்மனா ரதிகி, தன்னிடத்திலேயே தான் சுகமாக இருத்தல். ஆமாம், ஆத்ம திருப்தி என்றால் தன்னிடத்தில் தான் நிறைவாக திருப்தியாக இருக்கின்றான். ஏதோ வந்தால் தான் திருப்தி இல்லை, நானே என்னிடத்தில் திருப்தியாக முறையாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆத்ம திருப்தஸ்ய மாணவக சொல்லி பார்த்தோம். ஆத்மன்யேவ சந்துஷ்டக அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். தஸ்ய காரியம் ந வித்தியத்தை, தன்னுடைய காரியத்திலும் அவன் செய்கின்ற செயல்கள் என்னவோ அதில் முழு திருப்தியுடன் இருக்கின்றான். இதெல்லாம் இந்த மோட்சத்தினுடைய லட்சணங்களாக பார்த்தோம். தன்னிடத்தில் தான் திருப்தியாக இருக்கிறது, தான் என்ன செயல்கள் செய்கிறான்னு அதில் திருப்தியாக இருக்கிறது. ஆமாம், தன்னிடத்தில் தான் நிறைவாக இருக்கான், அவ்வளோதான். அதுதான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. நைவதஸ்ய கிருத்தே நார்த்தக நாக்கிருத கச்சன, இது செய்யப்பட வேண்டும், இது இவ்விதம் நடக்க வேண்டும் என்ற நிபந்தனை யாருக்கு இல்லையோ பார்த்தோம். இது இப்படிதான் வரணும், அப்படிதான் வரணும் அப்படின்ற நிபந்தனை யாருக்கு இல்லையோ, எது நடந்தாலும் எப்பொழுது அவனை இது பாதிப்பதில்லையோ, எதையும் சார்ந்து அவன் இருப்பதில்லையோ, இது மோட்சத்தினால் வருகின்ற மனநிலை என்றும் பார்த்தோம். இப்படிலாம் இருக்க முடியுமா? யோசிக்கணும். அந்த வார்த்தையெல்லாம் போட்டு மனசில் சொல்லுவான், டொல் பண்ணுறது சொன்னோம் அப்படின்னா நினச்சி பார்க்குறது. இப்படிலாம் இருக்க முடியுமா? எல்லாம் நடக்குமா? எல்லாம் சரியாக வருமா? இந்த நிலை எனக்கு வரவில்லை என்றால் இந்த நிலை வரும் வரை நான் சாதனங்களை
கர்மயோக ஞான யோக சாதனங்களை முறையாக ஒழுங்காக செய்து கொண்டு இருக்க வேண்டும். இப்படி மோட்சத்தினுடைய சொரூபத்தை சொன்னார். நமக்கு சந்தேகம் வரலாம், திடீரென்று ஏன் பகவான் மோட்சத்தினுடைய தன்மைகளை பேசினார்? இப்படிப்பட்ட கர்மயோகம் இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும். முக்கியமாக கர்மயோகம் நமக்கு அடுத்தபடியாக ஞான யோகத்தை காட்டித்தரும் என்பதற்காக இவைகளை எல்லாம் பகவான் பேசினார். சில பேர் கீதையுடைய முக்கிய கருத்து கர்மயோகம் நினைக்கின்றார்கள். அப்போ கீதையுடைய தாத்பரியம் என்னவென்றால், கர்மயோகத்தை பகவான் ஒரு படியாகத்தான் சொன்னார். ஒரு படியாகத்தான் சொன்னார். பிறகு முடிவான படி மோட்சம் என்றும் கூறினார். அதற்காகத்தான் இங்கு மோட்சத்தை பற்றி பகவான் இடையிலே 2 ஸ்லோகத்தை பேசினார். அடுத்து 19வதுல கர்மயோகத்தை பகவான் நிறைவு செய்தார். தஸ்மாத் ஆகவே சமாச்சர, நீ கர்மத்தை நன்கு செய் என்று முடிவுரை செய்தார். அடுத்து 20, 29வது ஸ்லோகம், 20 முதல் 29வது ஸ்லோகம் வரை சிஷ்டாச்சாரம் என்ற தலைப்பு வந்தது. அது கொஞ்சம் விஸ்தாரமாக நம்ம பேசினோம். லோக சங்கிரகம் அதையும் பற்றி பேசினார். ஏன் பேசினார் என்றால், நீ கர்மயோகத்தை செய்ய சொன்னார், அதனால் நீ சித்த சுத்தியை பெறுவாய் என்று சொல்லி சொன்னார். அர்ஜுனன், எனக்கு சித்த சுத்தி இருக்கின்றது, எனவே நான் ஞான யோகம் செய்ய வேண்டும் என்று அவன் சொன்னான். ஏன் கர்மயோகத்தை என்பது திணிக்கின்றீர்கள் என்று சொன்னார். நீ உன்னை ஞானியாகவே நீ கருதினாலும் கூட, ஒருபடி நல்லாவே சொல்லிட்டார், உலக நன்மைக்காக நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் நீ சிஷ்டாச்சாரனாக இருப்பதால், நீ சமுதாயத்தில் ஒரு தலைவனாக உன்னால் நீ ஒரு உதாரண புருஷனாக இருக்கின்றாய். ஆகவே நீ என்ன பண்ணணும், உலக நன்மைக்காக நீ செயல்களை செய்ய வேண்டும். அதற்கு உதாரணமாக ஜனகாதேயக, ஜனகர் முதலியவர்களை சொன்னார். இந்த தலைப்பில் பேசிய கருத்துக்கள். அடுத்து இந்த தலைப்பில் பேசிய கருத்துக்களை நாம் 4 தலைப்புகளில் பிரிக்கலாம். ஸ்லோகம் வைத்து சொல்லாமல் இந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம் வரை இந்த கருத்து வந்தது என்று பார்க்கின்றோம். முதல் தலைப்பாக உலக நன்மைக்காக நீ செயல் செய்ய வேண்டும், லோக சங்கிரகம். அப்பொழுது நீ சித்த சுத்திக்காக செயல் செய்கின்றாய் என்று சொல்லாவிட்டாலும், சித்த சுத்தி உனக்கு இருப்பதாக வைத்து கொண்டாலும், உலக நன்மைக்காக நீ செயலை செய்துதான் ஆக வேண்டும். ஞானத்துக்கு முன் செயலை செய்தால் அந்த ஞானி அவன் செய்வது கர்மயோகம். ஞானத்தை பெற்ற பிறகு அவன் செயல் செய்தால் அதுக்கு பேர் லோக சங்கிரகம் சொல்லி பார்த்தோம். அடுத்து 2வது சிஷ்டாச்சார, இந்த கருத்தை அறிமுகம் செய்தார். எத் எத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்தேவ இதர ஜனக அனுவர்த்ததே, இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். மேலானவர்கள், தலைவர்கள், முன்னோடியானவர்கள் எதை செய்கிறார்களோ அதையே மற்றவர்கள் பின்பற்றுகின்றார்கள். தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழி. தலைவன் ஊழல் செய்தால் தொண்டன் நிறைய செய்வான். தலைவன் 10 ரூபாய்க்கு ஊழல் செய்தால் தொண்டன் 100 ரூபாய்க்கு ஊழல் செய்வான். ஆக குழந்தைக்கு வாழ்க்கை முறை தாய் தந்தையர்களுடைய செயல்களே அந்த பழக்கம்தான் அவர்களுக்கும் வரும் என்று பார்த்தோம். நாம் பழக்கி தருவது சொல்லி பார்த்தோம். ஆக இது சொல்லி தெரிவதில்லை, பழக்கத்தில் வாழ்க்கை முறையை பார்த்து குழந்தைகளும் தெரிந்து கொள்கின்றார்கள். ஆகவே அர்ஜுனா, நீ வீரன் தலைவன் என்ற ஸ்தானத்தில் இருப்பதனால் உனக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எது சரி, எது தவறு, எது தர்மம், எது அதர்மம், இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருவதற்கு ஆரம்பம் மூலமாக இருப்பது வேதம். அடுத்து ஸ்மிருதி கிரந்தங்கள், அடுத்து சான்றோர்கள். இந்த 3 பேர் தான் இந்த உலகத்தில் தர்ம அதர்மத்தை நிர்ணயம் செய்யும் காரணியாக இருப்பவர்கள். அடுத்து 3வது கருத்து பார்த்தோம். ஞானிகளுக்கு கொடுக்கும் அறிவுரையாக சிலது பேசினார். ஞானிகள் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார், அறிவுரையாக சொன்னார். யாருக்கு போகத்திலும் பொருள்களிலும் அதிக பற்று இருக்கின்றதோ அவர்களிடத்தில் வைராகியத்தை பேசாதுன்னு சொன்னார். யாருக்கு போகத்திலும் பொருள்களிலும் அதிகமாக பற்றுடையவர்களாக இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் வைராகியத்தை பேசாது. அவர்களிடத்தில் கர்மத்தை நிந்தனை பண்ணாது. காமிய கர்மத்தில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஆசையுடன் உள்ளவர்களை செயல் செய்யாது என்றால் அதை விட முடியாதவர்கள் அதை விடவும் முடியாது, செய்தும் ஆகணும். ஆகவே நமக்கு தெரியாமல் எது செய்து கொண்டிருப்பார்கள், மித்யாச்சாரி ஆகிவிடுவார்கள். ஆகவே நீ அவர்களுக்கு உபதேசத்தை செய்யாது. ந புத்தி பேதம் ஜனயேத்,
யாருடைய புத்தியிலும் பேதத்தை சலனத்தை உண்டு செய்து விடாது. நிறைய காமிய கர்மம், கோயிலுக்கு போகிறது, விரதம் இருப்பது, அதையெல்லாம் நாம் ஊக்குவிக்க வேண்டும். அது தவறு என்று சொல்லாதீர்கள். ரொம்ப ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணாது இது பண்ணாதெல்லாம் சொல்லாது. அதன் மூலமாகத்தான் அவர்கள் பக்குவப்பட்டு மேலே வர வேண்டும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ அப்படியே வந்திருக்கின்றாய் சொல்லிடுற. நாம் அப்படி இருந்து தான் வந்திருக்கிறோம். பிறக்கும் பொழுதே சிவவாக்கிய சித்தர் போல சிவ சிவ என்ற வாக்குடனே பிறந்த சிவவாக்கியர் சொல்லி ஒரு வார்த்தை வரும். அப்படியே வந்துட்டோம் இல்லையே, எல்லாருமே அப்படி இருந்து தான் வந்திருக்கிறோம். அடுத்து 4வது கருத்து, ஞானி அஜ்ஞானி இவருடைய செயலை ஒப்பிட்டு பேசினார். ஞானி அஜ்ஞானி கர்ம பேதக, ஞானி செய்கின்ற செயல், அஜ்ஞானி செய்கின்ற செயல். பொதுவாக பிரகிருதியில் வந்த குணங்களினால் செயல்கள் செய்யப்படுகின்றது. அதில் அஜ்ஞானி அகங்கார விமூட ஆத்மா, அகங்கர்த்தா. அதாவது அவன் அஜ்ஞானத்தினால் மூழ்கியவனாக, நான் கர்த்தா என்று மோகத்தில் மூழ்கியவனாக செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான். கர்த்தா இத்தி மன்னியத்தை, தன்னை கர்த்தா என்று செயல் செய்பவனாக கருதி செயல் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான்? குணாகா குணேஷு வர்த்தந்தே இத்தி மத்வா ந சஜ்ஜத்தை, குணங்கள் செயல்படுகின்றது என்ற பாவனையில் நான் அகர்த்தா என்று செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் பாப புண்ணியம் ஞானிக்கு இல்லை. அஜ்ஞானி தன்னை கர்த்தா என்று செய்வதால் பாப புண்ணியம் அவனுக்கு இருக்கின்றது. ஆனாலும் இருவரும் செயலில் ஈடுபடுகின்றார்கள், அதையும் சொல்லிட்டார். ஆக 20 முதல் 29 வரை இந்த கருத்துக்களை எல்லாம் பகவான் பேசினார். அடுத்து 30வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தின் சாரமாக சில கருத்தை பேசினார் சொல்லி பார்த்தோம். அதையும் 5 கருத்துக்களாக நாம் பார்த்தோம். முதலிலே அத்தியாத்ம சேதசா, விவேக புத்தியுடன் எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து, நிராசி எதையும் எதிர்பார்க்காமல், நிர்மம மமத்துவம் என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமல், விகத ஜொரக மனசாந்தியுடன், மன கொந்தளிப்பின்றி கர்மயோகம் செய்கின்றார். கர்மயோகம் செய்யும் சொல்லி சொன்னார். இதுதான் கர்மயோகம் சொல்லிட்டார். மன கொந்தளிப்பின்றி மன அமைதியுடன் செயல்களை செய்து கொண்டிரு. 30வது ஸ்லோகம் ரொம்ப நல்ல சாரமான ஸ்லோகம் சொல்லி பார்த்தோம். அடுத்து 31, 32 2 ஸ்லோகங்கள் கர்மயோக ஸ்துதி பெருமையை பேசினார். யார் என்னுடைய கொள்கையில் அல்லது என்னுடைய கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள். யார் பின்பற்றவில்லையோ அவர்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை அடைகிறார்கள். இங்கே ஒரு கருத்தை முக்கியமாக பார்த்தோம். நாம் எதை இழந்தாலும் பரவாயில்லை, பெரிய இழப்பில்லை, மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை, இந்த காலத்தை இழந்துவிட்டால் அது மீண்டும் நாம் பெற முடியாது. அவர்கள் அவருடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டவர்கள் ஆகிவிடுகின்றார். இந்த கருத்தை நாம் பார்த்தோம். 31, 32. அடுத்து 33, 34 இந்த 2 ஸ்லோகங்களில் பிரகிருதி இந்த வார்த்தையோட அர்த்தம், புருஷார்த்த விவேகம் இந்த வார்த்தையோட அர்த்தம், சுய முயற்சி அதையும் பார்த்தோம். அப்புறம் பாப புண்ணியம் இந்த கருத்தையும் பார்த்து, விதவிதமான மனிதர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை எல்லாம் 33, 34 இந்த ஸ்லோகங்களை நாம் பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். சரி, ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக வாழ்வதற்கு காரணம் என்ன? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்று ஒரு விதம். ஏன் ஒன்று ஒரு விதமாக இருக்குது? ஒரு மனிதர் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. சதுர்ஷம் சேஷ்டதே சுசியாக பிரகிருதே ஞானவானப்பி, ஞானியும் கூட அவன் தன்னுடைய இயல்பு படி வாழ்க்கையை நடத்துகின்றான் சொல்லி பார்த்தோம். ஏன் என்பதை பார்த்தோம். ஞானி அதர்மத்திலிருந்து விலகி தர்மமான வாழ்க்கையை இயல்பாக்கி கொண்டு பிறகு ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டனாக இருக்கின்றான். ஆகவே அவனுடைய சுபாவம் தர்மமாக இருக்கும். தர்மமான தன்னுடைய சுபாவத்தை அவன் அனுமதிக்கின்றான், அங்கீகரிக்கின்றான். அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஞானவானப்பி, ஞானி அப்படி வாழ்கின்றான் என்பதற்கு இறுதி அர்த்தம் அதுதான். அப்படித்தான் சொல்லி பார்த்தோம். அல்லது தர்ம அதர்ம ஞானத்தை தெரிந்தவனும் கூட அவனுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்கு, அதன்படி வாழ்கின்றான் என்ற ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்தோம் அந்த இடத்துல. ஆக நிகிரகம் கிம் கரிஷ்யதி, அதை ஏன் நாம் தடை செய்ய வேண்டும் என்று மேலும் சொன்னார். ராகத்வேஷங்கள் இந்திரிய வசத்தில் இருக்கின்றது. இந்திரிய வசத்திற்கு நாம்
செல்லக்கூடாது. பிறகு என்ன முடிவுக்கு வந்தோம் என்றால், நம்முடைய சம்ஸ்காரங்கள் ராகத்வேஷத்தை மட்டும் உற்பத்தி செய்யும். ஆனால் ராகத்வேஷத்தை செயல்படுத்துவது நம்மிடம் இருக்கின்றது. நம்முடைய அறிவின் பலத்தினால் ராகத்வேஷத்திற்குள் செல்லாமல் நாம் தர்மமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தை நாம் பார்த்தோம். செயல்கள் சூழ்நிலைகளை வருவதே அது ராகத்வேஷம் மனது உற்பத்தியாவதை நாம் தடுக்க முடியவில்லை, சாய்ஸ் இல்லை. ராகத்வேஷங்கள் செயலாக மாறுவதற்கு நம்முடைய புருஷார்த்தம், நம்முடைய முயற்சி, அதனுடைய உதவி தேவை. எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்றது என்பதை நமக்கு வாய்ப்பில்லை என்றாலும் கூட அதை செயலுக்கு கொண்டு வர நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கின்றது. ஆகவே அந்த அளவில் அந்த செயல்களை அவைகளை செயலுக்கு கொண்டு வராமல் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து 35வது ஸ்லோகத்தில் பரதர்ம தியாக, ஸ்வதர்மத்தை செய்வது கர்மயோகம், பரதர்மத்தை நீ செய்ய வேண்டாம். அதுக்காக பரதர்மம் அதர்மம் இல்லை, அது பிறருடைய தர்மம், பிறருடைய செயல், அதை நீ எடுத்து கொள்ளாதே சொல்லி சொன்ன. உன்னால் குறைவாக செய்யப்படக்கூடிய ஸ்வதர்மத்தை செய், பரதர்மத்தை உன்னால் நன்கு செய்ய முடியும் என்றாலும் அதை நீ செய்யாதே சொல்லி சொன்னார். ஏனென்றால் பயாவகாக சொல்லி சொன்னார். அது பயத்தை கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்லோகத்தில் இருந்த வார்த்தைகள். மீண்டும் நாம் ஒன்று பார்த்தோம், சன்னியாச வாழ்க்கையிலிருந்து பொருள் ஈட்டக்கூடாது. பொருள் ஈட்டல் இல்லறவாசியுடைய தர்மம், அவன் பொருளை ஈட்டாமல் இருக்கக்கூடாது. ஆக பரதர்மம் நிஷித்த கர்மம் இல்லை என்றாலும் அது இன்னொருவருடைய கர்மம். பிரம்மச்சரி மாணவன் பொருள் ஈட்டக்கூடாது, படிப்பில் தான் அவன் கவனம் இருக்க வேண்டும். ஆக ஒரு வகையில் பரதர்மம் அதர்மம் ஆகின்றது என்றும் பார்த்தோம். பொதுவாக அதர்மம் இல்லை என்றால் ஒரு வகையில் அது அதர்மம் ஆகின்றது. ஆக சுதர்மத்தை செய்தல் பரதர்மத்தை செய்யாதல் இருத்தல் கர்மயோகம் ஆகின்றது சொல்லி பார்த்தோம். அடுத்து 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய கேள்வி என்ன? யாருக்கும் பாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லை, ஆசை இல்லை, அனிச்சனப்பு இருந்தாலும் மனிதர்கள் ஏன் பாபத்தை சேர்க்கின்றார்கள்? பாப புண்ணிய நம்பிக்கை இல்லாதவனும் கூட துக்கம் வேண்டுமான்னு கேட்டேன்னு சொல்லுவான், துக்கம் வேண்டாம் என்று தான் சொல்லுவான். ஆனால் பாபத்தின் பலன் என்ன? துக்கம். ஆக ஏன் மனிதர்கள் பாபத்தை செய்கின்றார்கள்? ஒரு சுபாஷிதம் இருக்கு, எல்லோருக்குமே சுகம் வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள், ஆனால் சுகத்தை தரும் புண்ணியத்தை செய்வதில்லை. யாருக்குமே துக்கம் வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை, ஆனால் துக்கத்தை தருகின்ற பாபத்தை முயற்சியுடன் செய்கின்றார்கள். இது ஒரு சுபாஷிதம். இது ஆமாம், யாருமே சுகம் வேண்டாம் நினைக்கிறத, சுகம் வேண்டும் எல்லாம் நினைக்கிறாங்க, ஆனால் சுகத்தை தருகின்ற புண்ணியத்தை செய்யறதில்லை. துக்கத்தை யாரும் விரும்புவதில்லை, ஆனால் துக்கத்தை தருகின்ற பாபத்தை முயற்சியுடன் எத்தனத்தாக முயற்சியுடன் செய்கின்றார்கள் சொல்லி ஒரு பழைய சுபாஷிதம், பழமொழி இருக்கு. ஆக சிலர் துக்கப்பட காரணமே இருக்காது, ஆனால் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கற்பனையாக நினைச்சு துக்கப்படுவார்கள் சொல்லி சொன்னார். அதுக்கெல்லாம் என்ன பாப புண்ணியம் தான் காரணம். அடுத்து பகவான் இனி பதில் சொல்கின்றார். 37 முதல் 43வது ஸ்லோகம் வரை, 37, 38, 39, 40, 42, 43 இந்த ஸ்லோகம் வரை அடுத்து பகவானுடைய சில கருத்துக்கள், பதில்கள். காம ஏஷக குரோத ஏஷக, மனதில் இருக்கின்ற பற்றுதான், ஆசைதான் நம்முடைய துயரத்துக்கு காரணம். ஆசையை நீக்கிவிட்டால் அவர்களுக்கு துன்பம் இல்லை, துன்பத்திலிருந்து நீங்கி விடுவார்கள். பாபத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அந்த துக்கத்தை நீங்கிவிட்டால், காமக்ரோதத்தை நீக்கிவிட்டால் அவர்கள் பாபங்களை செய்ய மாட்டார்கள். இதிலே 3 கருத்து பார்த்தோம். ஒன்று காம சொரூபம், காம அதிஷ்டானம், அந்த காமஜய உபாயம். ஆசையினுடைய சொரூபம், அந்த ஆசை எங்கு உற்பத்தி ஆகின்றது, அதை வெல்வதற்கான மார்க்கம் என்ன, இந்த 3 கருத்து. இது நமக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். அதாவது பகைவனுடைய இடத்தை சொரூபத்தை தெரிந்து கொண்டால் வெல்வது சுலபம். அதுபோல இந்த காமத்தின் ஆசையினுடைய தன்மை என்ன, ஆசையே கோபமாக வடிவெடுக்கின்றது என்றும் பார்த்தோம். அது ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆனது என்றும் பார்த்தோம். ரஜோகுண சமுத்பவக சொல்லி பார்த்தோம். அடுத்து மகாசனம், நிறைவே பெறாதது, அதை நிறைவுபடுத்தவே முடியாது சொல்லி பார்த்தோம். ஆசைக்கு தீனி போட போட அதற்கு என்ன இன்னும் கொழுந்து விட்டு எறியுமே தவிர அது நிறைவை அடையாது. அதிகமாக வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்.
நெருப்பில் பெட்ரோல் ஊற்றினா என்ன ஆகும்? மீண்டும் எரிந்து கொண்டே இருக்கும், அடங்காது. குழந்தையாக இருக்கும்போது அதிக துக்கம் இல்லை, ஏதோ விளையாட்டு சாமான் கிடைக்கலன்னா அழுது உருண்டு பிறண்டு அழும், அவ்வளோதான். அதோட அது கொஞ்சம் எதுனா நம்ம கவனத்தை மாற்றிடணுமா, மாறி மறுபடியும் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனால் வளர வளர ஆசைக்குரிய பொருள்கள் அதிகமாகின்றது இல்லையா? அதான் சொல்லுவோம், குழந்தைக்கு விளையாட்டு சும்மா இந்த டப்பா அது இது ஏதோ சிலது கொடுத்தோம்னா அதை விளையாடிட்டு அது திருப்தி ஆகிடுமா. ஆனால் பெரியவர்கள் ஆகிவிட்டால் எவ்வளவு பொருள்கள் எவ்வளவு விஷயங்கள் தேவை இருக்கின்றது நம்ம திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு. அடுத்து கடைசியில் என்ன வேண்டும்? பொருள்கள் வேண்டும். அது இல்லை என்றால் துக்கம். ஆகவே அதை எல்லாம் மீறி ஒருவன் அடைய வேண்டியது வாழ்க்கையில திருப்தியே, மன நிறைவே, நிம்மதியே. ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்தியை நோக்கி முன்னேறுகின்றோமா, அதிருப்தியிலிருந்து நாம் அதிருப்திக்கு செல்லுகின்றோமா? அதிருப்தி டு திருப்தியா, திருப்தி டு திருப்தியா? நாம் அதிருப்தியிலிருந்து திருப்தியை நோக்கி செல்ல வேண்டும். ஞானிக்கு என்ன, ஒரு மர நிலையில் திருப்தி அடைஞ்சிடுறானா. ஒரு வீட்டில் போய் சாப்பாடு கிடைச்சா முடிஞ்சு போச்சு அவனு. அதனால தான் ஞானியை குழந்தைக்கு ஒப்பிட்டார்கள். செய்போல் இருப்போர்கான் உண்மை ஞானம் தெளிந்தோரு, பாலரோடு பேய்ப்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானி இருந்தோம், செய்கை பராபரமே தாய்மனர் சொல்வார். ஆக குழந்தை போல ஒரு பொருள் கிடைச்சாலும் திருப்தி ஆகிடுவானா, குழந்தைய போல இருப்பான்னு சொல்லுவார். அதுக்காக எல்லா குழந்தையும் ஞானின்னு சொல்ல முடியாது, எல்லா பித்தனையும் ஞானின்னு சொல்லிட முடியாது. அது போல தான் இவ தான் ஞாபகம், பித்தனே ஞானி அப்படிலாம் இல்லை. ஆக காமஸ்வரூபம் திருப்தியை அடையாதது. ஆக ஞானிக்கு ஆசையானது நித்திய வைரினா, எப்பொழுதும் பகைவன். அஞ்ஞானிக்கு அந்த நேரத்துக்கு ஆசைப்படும் நேரத்தில் பகைவன் இல்லை, ஆசைப்பட்டு அதில் விவகாரத்தை செய்து அதில் அவனுக்கு துக்கம் வரும்பொழுது தான் பகைவனை நினைப்பான்னு சொல்லி பார்த்தோம். இந்த கருத்தையும் பார்த்தோம். ஆக அஞ்ஞானிக்கு ஆசைப்படும் நேரத்தில் ஆசை பகைவன் இல்லை, நிறைவேறாது கஷ்டம் வரும்போது தான் பகைவன். ஆக காமத்துடைய இருப்பிடம் அதிஷ்டானம் எங்கு என்றால் அதையும் பார்த்தோம். இந்த ஆசையானது பொருள்களில் இல்லை, மனம் புத்தி இந்திரியங்களில் தான் இந்த ஆசையானது இருப்பிடமாக கொண்டுள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம். பொருள்களில் நமக்கு ஆசை இருந்தால், பொருள்களில் தான் ஆசைன்னு சொல்லி சொன்னால், அந்த பொருளை பார்ப்பவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அந்த பொருள் மேலே ஆசை வரணும். எல்லோருக்குமே எல்லா பொருளையும் ஆசை வருவதில்லை, சிலருக்கு சில பொருள்களில் தான் வருகின்றது. காரணம் அவனுடைய சம்ஸ்காரங்கள், அந்த இந்திரியம் மனம் புத்தியில் உள்ள பழைய வாசனைகள் சம்ஸ்காரங்கள் என்றெல்லாம் விரிவாக பார்த்தோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம 3வது அத்தியாயத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து அதை வெல்ல உபாயம், இந்திரிய மனக்கட்டுப்பாடு சமதமம் தான் இங்கு உபாயம் சொல்லி பார்த்தோம். இதனால் ஆசைகள் குறையும் சொல்லி பார்த்தோம். 2வது ஆசைகள் முழுவதுமாக போக வேண்டும் என்றால் ஆத்ம ஞானத்தினால் தான் இந்த ஆசைகள் முழுமையாக அந்த சுவடம் இல்லாமல் நீங்கிவிடும் சொல்லி பார்த்தோம். ஆக ஞான விஞ்ஞானத்தை நாசம் செய்கின்ற ஆசையை நீ கொன்றுவிடு வென்றுவிடு சொல்லி சொன்னார். ஜஹி வென்றுவிடு அல்லது கொன்றுவிடு சொல்லி சொன்னார். ஏன்? ஞானத்தை விஞ்ஞானத்தை அது நாசம் செய்கின்றது. ஜகி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம், மிக மிக கடினமானது, வெல்வதற்கு கடினமானது. இதை பகவானே ஒத்துக்கிடுறார். எனக்கும் தெரியும்பா அது கடினமானது, ஆனால் நீ ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். அதனால்தான் உபனிஷத்தானது ஞானிகளை ஆசைகளை வென்றவர்கள் அவர்களை தீரன் சொல்லி சொல்றது. அவங்க எந்த யுத்தத்தில் போய் சண்டை போட்டாங்க இல்லையா, தீரன் சொல்லி சொல்றது. ஞான அதிசூரன் சொல்லி சொல்றது, தீரன். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. ஆக சாதாரண மனிதன் செய்ய முடியாதது செய்வதால் அவனை தீரன் சொல்லி சொல்லுவோம். ஆசையை காமத்தை வெல்வது சாதாரண விஷயம் இல்லை, இருந்தாலும் முயற்சி செய்தால் வெல்லலாம் என்று பகவான் நிறைவு செய்தார். ஆக இந்த அத்தியாயத்திற்கு கர்ம யோகம் என்று பெயர். 43 ஸ்லோகங்களை கொண்டது. யோகம் என்றால் இங்கு தலைப்பு என்ற அர்த்தம் பார்த்தோம். கர்மம் என்றால் நம்முடைய செயல்களை பற்றிய விஷயங்களை விளக்குவதால் இதற்கு கர்ம யோகம் என்று பெயர், தலைப்பு. யோகம் என்றால் இங்கு தலைப்புன்னு சொல்லி அர்த்தம். யோகம் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது. இந்த இடத்துல தலைப்பு என்று அர்த்தம். ஒவ்வொருடைய கடமைகளை சாதனங்களாக பயன்படுத்துதல் என்று இங்கு பொருள். செயல் என்றால் அவருடைய கடமை சொல்லி அர்த்தம். செயல்களை பற்றிய விளக்கலை தருகின்ற தலைப்பு. இந்த செயல்கள் என்பது அவருடைய கடமை, ஒன்ஸ் ஓன் டியூட்டிஸ். இதோட கர்ம யோகா என்ற தலைப்பில் நாம் பார்த்த கருத்துக்கள் எல்லாம் முறையாக
நிறைவு செய்தோம். அதன் சாரத்தையும் பார்த்து முடித்தோம். அடுத்து 4வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத சதுர்த்தோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राहः मनुरिष्वागवे ब्रवीत्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. अथ चतुर्थोऽध्यायः. श्री भगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राहः मनुरिष्वागवे ब्रवीत्. அப்ரவீத், இங்க பிரவீத்னு படிக்கிறோம். இந்த அத்தியாயத்துக்கு பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்பது. ஞானத்தினால் கர்மத்தை விடுதல் என்று அர்த்தம். ஆமாம், சந்நியாசம் என்றால் விட்டு விடுதல், கர்ம என்றால் பொறுப்புகளை. ஞானத்தினால் கர்மத்தை விட்டு விடுதல், அறிவினால் பொறுப்புகளை விட்டு விடுதல். ஞானேன கர்மணக சந்நியாசக, ஞானத்தினால் எல்லா கர்மத்தையும் விட்டு விடுதல். இதை பற்றி பகவான் நிறைய விஷயங்களை பேச இருக்கின்றார், பார்ப்போம். அந்த கருத்து இந்த அத்தியாயத்தினுடைய இடையில் வர இருக்கின்றது. இந்த தலைப்பினுடைய கருத்துக்கள் எல்லாம் உங்கள் ஞான யோகம் முக்கியமாக வர இருக்கின்றது. அதற்கு முன்பாக வேறு சில கருத்துக்களும் இதில் வர இருக்கின்றன. இனி முதல் 3 ஸ்லோகங்கள் யோக ஸ்துதி, யோக மகிமா. யோகம் என்றால் கர்மயோகம், ஞான யோகம் என்று அர்த்தம். இதற்கு முன்பாக 2வது 3வது அத்தியாயங்கள் பேசிய கர்மயோக ஞான யோக பெருமையை இங்கு பகவான் மீண்டும் பேசுகின்றார். ஞான யோகம் என்றால் ஆத்மாவை தெரிந்து கொள்கின்ற உபாயத்திற்கான கருத்துக்கள். ஷவண மனன நிதித்தியாசனம் என்று பெயர். இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சாரமாக சொல்கிற வார்த்தைகள், நம்ம புரியும். இனி ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் பேசுகின்றார், கூறுகின்றார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானக அவ்யயம். இமம் யோகம், இந்த இமம் என்றால் இந்த, இப்பொழுது உபதேசிக்கப்பட்ட இந்த யோகத்தை விவஸ்வதே, விவஸ்வான் சூரிய தேவன் ஆதித்யன், புரோக்தவானகம் நான் உபதேசம் செய்தேன். நான் இந்த யோகத்தை சூரிய தேவனுக்கு உபதேசம் செய்தேன். முதல் 2 கடைசி சொல் பாருங்க. அவ்யயம் யோகம் என்ற சொல்லு, இந்த யோகம் என்ற சொல்லுக்கு அவ்யயம் என்பது அடைமொழி. ஆமாம், விசேஷனம். எப்படிப்பட்ட யோகமாம்? அவ்யயம் யோகம், அழியாத நாசத்தை அடையாத யோகம் என்று அர்த்தம். நாசத்தை அடையாத யோகம். முதல் வரியுடைய அர்த்தம் என்ன? நான் இந்த அழியாத என்றுமுள்ள யோகத்தை விவஸ்வானுக்கு சூரிய தேவனுக்கு உபதேசம் செய்தேன். அதுதான் இந்த முதல் வரியுடைய அர்த்தம். இந்த கர்மயோகம் ஞான யோகம் என்ற யோகத்துக்கு ஏன் அவ்யயம் அழியாதது என்று பொருள் வந்தது, அர்த்தம் வந்தது? 2 காரணம். ஒரு காரணம் அவ்யய பலத்வாத், அவ்யய பலத்வாத், அழியாத பலன் இந்த யோகத்திலிருந்து கிடைப்பதனால் இதற்கு அவ்யயம் என்று பெயர். கிடைக்கின்ற பலன் இருக்கு, அழியாத பலன். ஏன் இந்த அவ்யயம் என்ற சொல்லானது இதற்கு அடைமொழியானது என்றால், சாதாரணமாக அவ்யயம் என்ற சொல்லானது பிரம்மத்துக்கு தான் அடைமொழி. பிரம்மம் தான் அழியாதது, அவ்யயம். பின் ஏன் யோகத்துக்கு அழியாத அவ்யயம் என்ற சொல் வருகிறது என்றால், அழியாத பிரம்மத்தை இது அடைய வைக்கின்ற காரணத்தினால், அழியாத பிரம்மத்தை இது அடைய வைக்கின்ற காரணத்தினால் இந்த மோட்சத்திற்கு, இந்த யோகத்திற்கு, மோட்சத்தை தருகின்றது யோகத்திற்கு அவ்யயம் என்று பெயர் வந்தது. பள்ளி கல்லூரியில் படிக்கிற போல இருக்கு இப்போ சொல்றதெல்லாம். ஆமாம், இது வார்த்தை அப்படி இருக்கு, அது சொல்லணும். அழியாத பலனை தருவதால் அவ்யயம். 2வது அர்த்தம் அவ்யய வேத மூலத்வா, அழியாத வேதத்தை மூலமாக கொண்டதனால் இந்த யோகத்துக்கு பெயர்
அவ்வியம் யோகம். வேதம் அழியாது தானே, இந்த உலகம் அழிஞ்சிடுமே சுவாமின்னா. அப்பவும் கூட என்னென்ன அந்த வேத கருத்துக்கள் சப்தங்கள் ஆகாச ரூபமாக இருந்து கொண்டு இருக்கும். இன்னும் மறுபடியும் உலகம் தோன்றும் பொழுது அதே சப்தங்களை ரிஷிகள் கிரகித்து நமக்கு வழங்குவார்கள். அதே வாழ்க்கை முறை வந்து கொண்டு இருக்கும். ஆகவே இது அழியாது, அந்த அர்த்தம் தான் என்றும் உள்ள கருத்துக்கள். ஆக யோகம் பகவானுடைய கற்பனையோ பகவானுடைய சொந்த புத்தியிலிருந்து வந்தது இல்லை. இது அவ்விய பலத்வாத் வேத மூலகத்வாத். ஆக இங்கே யோகம் என்றால் ஞான யோகம், கர்மயோகம். ஆத்மாவை பற்றி பகவான் கூறிய தத்துவம் ஞான யோகம். பிறகு வாழ்க்கை முறை எப்படி நடத்த வேண்டும் என்று பகவான் கூறிய தத்துவம் தான் கர்மயோகம். இதுவரை கீதையில் என்னென்னலாம் படித்தோமோ அதெல்லாம் யோகம் தான். இந்த 3 அத்தியாயங்கள் என்னெல்லாம் படித்தோமோ அந்த கருத்துக்கள் எல்லாமே யோகம் தான். அல்லது இதுவரை 3வது அத்தியாயம் நாம் படித்த கருத்துக்கள், அல்லது இதுவரை நாம் கீதையில் படித்த கருத்துக்கள், இப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். அழியாத வேதத்துடைய சாரம், அழியாத பலனை தருவது. சரி, இந்த கருத்துக்களை பகவான் என்ன பண்ணார்? சூரிய தேவனை கொடுத்தார். சூரிய தேவன் என்ன பண்ணார்? அவர் தானே வச்சுக்கிட்டாரா, யாருக்கும் கொடுக்காமல் தானே வச்சுக்கிட்டார். யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. 2வது வரையில் பாருங்க, விவஸ்வான் மனவே பிராக சொன்னார், உபதேசம் செய்தார். யாருக்கு? மனவே, மனுவுக்கு. மனு என்றால் என்ன தெரியுங்களா? முதல் ராஜான்னு சொல்லி அர்த்தம். சூரிய தேவன் தன்னுடைய மகனாகிய மனுவுக்கு, மனு என்கின்ற மனிதனுக்கு உபதேசம் செய்தார். இந்த மனு என்ன செய்தார்? தானே வைத்து கொண்டாரா? மனு இக்ஷ்வாக அப்ரவீத், மனுவுடைய புத்திரன் இக்ஷ்வாகு, அவனுக்கு உபதேசம் செய்தார். ஆமாம், ஆதி ராஜா என்று இக்ஷ்வாகுக்கு சொல்லுவாங்க. ஆதி ராஜா, அந்த குலத்தில் வந்த முதல் ராஜா இக்ஷ்வாகு. இது எதற்கு சொல்லப்படுகின்றது? அந்த ஞானம் எப்படி பரம்பரையாக வந்தது என்று சொல்வதற்காக சொல்லுகின்றார். அந்த ஞானத்தை இந்த ஸ்லோகத்தில் ஸ்துதியம் பண்ணுகின்றார் இப்படி சொல்வதன் மூலமாக. இனி அடுத்த கேள்வி, ஏன் இது சத்திரிய பரம்பரையிலே வர வேண்டும்? ராஜாவுக்கே சொன்னார், ஏன் வரணும்? இதற்கு ஆச்சாரியர் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக அந்த கேள்வியை கேட்டு பதிலும் சொல்லுகின்றார். சத்திரியனுக்கு இந்த ஞானம் இருந்தால் அவர்கள் தர்மத்தை காப்பாற்றுவார்கள். தர்மம் காப்பாற்றப்பட்டால் உலகம் நன்கு இருக்கும். ரொம்ப எவ்வளோ அழகாக சொல்கிறார். சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இந்த ஞானம் இருந்தால் சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க. இதெல்லாம் கடந்த காலம், இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆக தர்மத்தை காக்கின்ற பொறுப்பு சத்திரியர்களுக்கு முக்கியமானது. வியாபாரத்தை தர்மமாக நடத்துவது மூலமாக வைஷ்யன் தர்மத்தை காக்கின்றான். ஆக நாட்டில் தர்மம் நன்கு காக்கப்பட்டால் அது சத்திரியர்கள் நன்கு செயல்படுகின்றார்கள் என்ற அர்த்தம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா அரசியல்வாதிகள் ஒழுங்காக செயல்பட்டா தேசம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தேசம் நல்லா இருந்தா அரசியல்வாதிகள் நல்லா செயல்படுகிறார் சொல்லி அர்த்தம், தலைவர் நல்லா செயல்படுகிறார் சொல்லி அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். பண்ணுறாங்களா இல்லையான்னு அடுத்த விஷயம். ஆனால் இதுதான் ஆமாம் சொல்கிறார். ஒரு நாட்டில் தர்மம் காக்கப்படவில்லை என்றால் அந்த நாட்டில் உள்ள அரசர்கள் சரியில்லை, தலைவர்கள் சரியில்லை. அரசர்கள் கெட்டு போனால் நாடும் கெட்டுவிடும், அழியும். அரசர்கள் நன்றாக நல்லவர்களாக இருந்தால் நன்கு நாடு செழிப்பாக முன்னேறும். பேய் அரசு ஆண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னார் பாரதியார். ஆமா, நரிக்கு தலைமை பட்டம் கொடுத்தா கடைக்கு 2 ஆடு கேட்கணுவாங்க. பழமொழி அது கிராமத்தில். இங்கே பகவான் அழகாக சொல்கிறார், நாடு முன்னேற வேண்டும் என்றால் அரசர்கள் இதை அறிய வேண்டும் என்பது பகவானுடைய கருத்து. ஆகவே சத்திரிய பரம்பரைக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு கருத்தை சொல்ல போகின்றார். 2வது ஸ்லோகம், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏவம் இவ்விதத்தில், பரம்பரா பிராப்தம் இமம் யோகம், பரம்பரையாக வந்து கொண்டுள்ள இந்த யோகமானது என்ன யோகம்? கர்மயோகம், ஞான யோகம் என்கின்ற இந்த வாழ்க்கை முறையானது எப்படி வந்ததாம்? முதலில் உபதேசிக்கப்பட்டு பரம்பரையாக வந்து கொண்டுள்ள இமம் யோகம், இந்த யோகமானது
யார் அறிந்திருந்தார்கள்? கர்மயோகம் என்பது எப்படி வாழ வேண்டும், எது தர்மம் எது அதர்மம், எதை நீக்க வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன, எது சாத்தியம், எது அதற்கான சாதனம், இப்படிப்பட்ட இந்த ஞானம் எல்லாம் முழு உலகையும் அல்லது முழு வாழ்க்கையையும் எப்படி கையாண்டால் ஒருவன் நற்கதி அடைவான், பூர்ண ஞானத்தை யார் அறிவார்கள் என்கின்ற இந்த கருத்தை எல்லாம் யார் அறிந்திருந்தார்கள்? ராஜ ரிஷயக விதுகு. விதுகு சொல்லி சொன்ன அறிந்திருந்தார்கள். யார்? ரிஷிகி. ரிஷி சொல்லி சொன்னா சூக்ஷமான விஷயத்தை புரிந்து கொள்கின்ற சக்தியை பெற்றிருந்தார்கள். அத்தீந்திரிய விஷயம், நம்முடைய இந்திரியங்களுக்கு, சாதாரண மனிதர்களால் அறிய முடியாத இந்திரிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கிரகிக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். இப்போ டிவிக்கு மற்றவர்கள் ஆண்டனா சொல்கிறோம் பாருங்க, அது போல அது கிரகித்து கொடுத்தவர்கள் ராஜ ரிஷிகள். ராஜ ரிஷிகள் சொல்லி சொன்னா ராஜாவாகவும் ரிஷியாகவும் வாழ்ந்து கொண்டு இருந்த சத்திரியர்கள் சொல்லி அர்த்தம். ராஜ ரிஷி என்றால் ராஜாவாகவும் ரிஷியாகவும் இருந்து வாழ்ந்த சத்திரியர்கள். இந்த ஞானத்தை அறிந்திருந்தார்கள் அவர்கள். ராஜனக ரிஷியக ச. ராஜா, ஹூ கேன் ரூல். ஆமாம், ராஜா சொல்லி யார் ரூல் பண்ணுறானோ, ஆட்சி நடத்துகின்றானோ, ரூலர். ஜனகர், அஸ்வபதி என புராணங்களில் பார்க்கலாம். தசரதன், சிப்பி என்றெல்லாம் தர்மத்தை அவர்கள் எப்படி காத்து வாழ்க்கையை அடைந்தார்கள், நிறைவு செய்தார்கள் சொல்லி பார்க்கலாம். வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்ததை நாம் உணர்கின்றோம். தர்மமே வாழ்க்கையாக கொண்டு இருந்தவர்கள். அவர்கள் ராஜாவாகவும் இருந்தார்கள், ரிஷியாகவும் இருந்தார்கள். இங்கே ஒரு விளக்க ஆசிரியர் அழகாக ராஜா என்று சொல்லுக்கு யார் ராஜான்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஐஸ்வர்ய சம்பத்தி ராஜத்வம். ஒருவன் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி சொன்னா நல்ல சொத்து இருக்கணுமா. இது ராஜா நல்ல நாட்டு செழிப்பா வச்சிருக்கிறதுக்கு உதவுமா. நம்ம கூட இன்னைக்கு ஒரு தேசம் நல்லா இருக்குன்னா ஃபாரின் ஃபாரெக்ஸ் சொல்றாங்க பாருங்க. ஆமாம், அந்நிய செலாவணி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தேசத்துடைய வளம் செழிப்பாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த கரன்சி மதிப்பு, டாலர் மதிப்பு அதை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போல் நம்ம நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குது, டன் கணக்கில். ரிசர்வ் பேங்க்கில் இருக்க தங்கம் ரொம்ப குறைவு தான். நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தில் 110 பங்கு கூட ரிசர்வ் பேங்க்கில் இல்லை. மீதெல்லாம் யார் இடத்துல இருக்குன்னா எல்லா வீடுகளிலும் பீரோவில் கிலோ கணக்காக பூட்டி வச்சுருக்காங்க. அதுவும் தாய்மார்கள் இடத்துல தான் நிறைய இருக்குது. ஆனால் என்ன, அது அப்படியே ஸ்டாக்னேஷனாக இருக்கு. அது மற்ற விஷயங்களுக்கு என்ன, செலவினங்களுக்கெல்லாம் புழக்கத்தில் இல்லை. அங்கங்கே அப்படி அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது, தங்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டை தான் சொல்லலாம், இந்தியா தங்க ஷாக்கடைன்னா அவ்வளோ இருக்கான். மற்றவங்களோட கூட நம்ம தேசத்தில் எல்லா வீடுகளும் ஒரு குண்டு மணி தங்கமாக வச்சுருப்பாங்க. ஆகவே நல்ல சொத்து இருக்கணும் ராஜாவுக்கு. ராஜாவுடைய பெருமை கஜானாவில் நிறைய பணம் இருந்தால் தானே, அதுதான் ராஜத்துவம். இல்லை இந்த ராஜாவுக்கு சகாரா பாலைவனத்தை கொடுத்து ராஜா வருன்னா என்ன இருக்குன்னா பாலைவனம் திரும்ப கிடைக்கும். அது ராஜாவுக்கு பெருமை. என்ன, நிறைய பணம் இருக்கணும், செல்வம் இருக்கணும். கஜானாவில் நிரம்பிய செல்வம் இருக்கணும். அது அந்த காலத்து ராஜாக்கெல்லாம் சண்டைக்கெல்லாம் போனால் மற்ற நாட்டு ராஜாவோட கஜானாவை அரண்மனையாக சூறையாடி தங்கத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு அதில் வேறு தளபதிகளுக்கு, வீரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு போட்டு மீதி பெரும் பங்கு ராஜா எடுத்து வச்சுக்கிட்டு அது மூலம் நிறைய அரசாங்க நிர்வாகத்தை பண்ணுவார். அது விஷயம் வேறு. ஆக இங்கே எது ரிஷித்துவம் அதையும் பார்க்க. சூக்ஷ்மார்த்த நிரீக்ஷணம் சமத்துவம் ரிஷித்துவம் சொல்கிறார். சூக்ஷ்மமான கருத்துக்களை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் தான் ரிஷிகள் சொல்கிறார். சூக்ஷ்மார்த்த நிரீக்ஷணம், சூக்ஷ்மமான அர்த்தத்தை நிரீக்ஷணம் புரிந்து கொள்கின்ற, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. சூக்ஷ்மமான அர்த்தங்களை, கருத்துக்களை புரிந்து கொள்கின்ற கெப்பாசிட்டி, இதுதான் ரிஷியுடைய லட்சணம் சொல்கிறார். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரிஷின்னா யாருன்னா ஒரு அடிக்கு தாடி இருந்தால் அவர் ரிஷி ஆகிடுவார். தாடி எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஞானம், அப்படியும் ஒரு கருத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் சொன்னார் ஒருத்தர், தாடி இருந்து ஞானம் இல்லாமல் இருக்கலாம், தாடி இல்லாமலும் ஞானம் இருக்கலாம். தாடி இருந்துதான் ஆகலன்ற புற அடையாளத்தை உடையதில்லை ஞானம். அதான் சொன்னார், தாடி இருந்து ஞானம் இல்லாமல் இருக்கலாம். தாடி வைத்து முடி வளர்த்து சன்னியாசி என்ற ஒரு பேரும் விட்டு ஓடித்திருந்து உலகம் இவர்களை ஞானியர் என்று ஒப்புவதாரடி ஞான பெண் என்றார். நல்ல பாட்டு தான்.
ஆக தாடி இருந்தால்தான் ஞானம், தாடி எவ்வளோ நீளமோ அவ்வளோ ஞானம் அதிகம் என்பதெல்லாம் கிடையாது. எப்படி ராஜாக்கள் ரிஷிகளாகவும் ராஜாவாகவும் இருந்தார்கள், அது மகாபாரதம் ரொம்ப அழகாக சொல்லுகின்றது. பீஷ்மர் தர்மனுக்கு தர்ம உபதேசத்தை செய்தார். கடைசியில் ராஜ நீதியை சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், எப்படி அரசர்கள் தர்ம சூக்ஷ்மத்தை புரிந்து ஆட்சி செய்தார்கள். உதாரண எவிடன்ஸ்லாம் அங்கே கொடுக்குறார். இதெல்லாம் கற்பனை இல்லை, கடைபிடித்து வாழ்ந்த வரலாற்றை அவர்கள் கூறினார்கள். எல்லாம் யுத்தம்லாம் முடிஞ்சு தர்மநந்தனருக்கு பட்டமெல்லாம் செய்த பிற்பாடு எல்லாம் போயிட்டு இந்த சாந்தி பருவம் அதுதானே, பீஷ்மர் இடத்துல போய் ராஜ தர்மத்தை நீதியை பற்றி சொல்லிக் கொடுங்க கிருஷ்ணர் கேட்குறார். கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார், பகவான் என்ன சொல்கிறேன், நீயே சொல்லலாம், இதுக்கு நீ தானே அத்தாரிட்டி. இல்லை நீங்கள் தான் சொல்லணும் சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். பெரிய நீளமான ஒரு விஷயம், நல்லா இருக்கு. அப்படி ரிஷித்துவத்துடனும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். அங்கே ஒரு கருத்து கேட்குறார் தர்மர், அரசனே இல்லாமல் மக்களே அவரவர்களே சந்தோஷமாக நிறைவாக செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு காலம் வருமா? அரசன் என்ற ஒன்று இருக்க வேண்டாம், அரசாங்கம் என்ற ஒன்று இல்லாமலே இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதியும் அவரவர்களே ஒருவரவர்களே ஆண்டு கொண்டு அதர்மத்தை செய்யாமல் தர்மப்படியாக வாழ்கின்ற வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் இருக்குமான்னு சொல்லி கேள்விக்கார். அது எந்த ஒரு லட்சியம்தான், பெரிய விஷயம்தான். அப்படிலாம் யோசித்துருக்காங்க. ஆக இது முதல் வரி கேட்க திருப்தியாக தான் இருக்குது. ரெண்டாவது வரியில் அதிருப்திகரமான ஒரு விஷயத்தை பகவான் இங்கே சொல்லுகின்றார். இந்த ஞானம் என்ன ஆகிவிட்டது அர்ஜுனா, சக யோக, இந்த யோகமானது ஞானமானது காலேன இக மகதா, மகதா காலேன அதிக காலத்தின் அளவு காலப்போக்கில் ரொம்ப நாள் இது தொடர்ந்து வரும்பொழுது என்ன ஆயிற்றாம், இக நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இப்பொழுது பகவானுடைய காலத்திலே என்ன ஆயிற்றாம், யோக நஷ்டக, இந்த யோகமானது நஷ்டத்தை அடைந்து விட்டது. அப்படி என்றால் இந்த ராஜாக்கள் இந்த யோகத்திலிருந்து வீழ்ந்து விட்டார்கள். அரசர்களிடமிருந்து யோகமானது சென்று விட்டது. பிறகு எங்கே இருக்கின்றது இது? ஏதோ இமயமலை அடிவாரத்தில் ஒரு சன்னியாசிகள் இடத்துல இருந்து வருகின்றது. சமுதாயத்திலிருந்து இந்த ஞானமானது சென்று விட்டது. பகவானுடைய காலத்தில் அப்படி சொன்னா இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி இருக்குன்னு சொல்கிறார். யோக நஷ்டக பரந்தபக, ஏ அர்ஜுனா, யோகமானது நஷ்டத்தை அடைந்து விட்டது. ராஜ ரிஷிகளிடமிருந்து ஞானமானது சென்று விட்டது. யார் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்களிடமிருந்து இது சென்று விட்டது. நீதி எப்படி வழங்கணும், யார் வழங்குவார்கள்? ராஜா தான் வழங்குவார்கள். அதை புத்தகத்தை பார்த்து வழங்க முடியுமான்னா அப்படி இல்லை. அவருடைய புத்தி சாமர்த்தியம், அவருடைய அனுஷ்டானம், வாழ்க்கை முறை, தர்ம நெறியை கடைபிடிப்பதை வைத்துத்தான் அவர்கள் நீதியை வழங்க வேண்டும், வழங்க முடியும்னு சொல்கிறார். நீதிபதியை கூட ரெண்டு தரப்பில் அழகாக வாதம் பண்ணுவாங்க. ஆனாலும் அதுக்குள்ளே எந்த இடத்துல உண்மை ஒட்டிக்கிட்டு இருக்கு, எந்த இடத்துல இருக்குது சிக்கலாக இருக்குன்றது தெரிந்து அதை சொல்கிறதுக்கு தான் நீதிபதி. அதுதான் நீதிபதியுடைய வேலை. ரெண்டு தரப்புலையும் தவறு செய்தவருக்கும் வாதாடுற ஆள் இருக்குது, செய்யாதவருக்கும் வாதாடுற ஆள் இருக்குது. தெரிந்தே வாதாடுறாங்க. ஆமாம், கண்ணுக்கு தெரிந்து நடந்த குற்றத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அப்படி வாதாடும் போது நீதிபதி என்ன பண்ணுறார், அவருக்கு வெறும் புத்தகத்தை பார்த்து அவர் சொல்கிறத வச்சு இல்லை, அவருக்குள்ளே ஒரு விசேஷமான ஒரு அறிவு, ஆற்றல், ஒரு சிறப்புத்தன்மை இருக்கணும். அதனுள் எங்கே இந்த நீதியானது மறைந்திருக்கின்றது, உண்மை எங்கே புதைந்து கிடக்கிறது, அதை தெரிந்து அழகாக அவர் சொல்லணும். அதுக்கு தான் அவர் நீதிபதி, அதான் சொல்கிறார். ஆக புத்தகத்தை பார்த்து நீதி வழங்குவதை யாரும் செய்யலாம். ஆனால் உண்மையை கண்டுபிடித்து நீதி வழங்க என்ன வேண்டும்? நீதி வழங்குபவருக்கு தர்மமான வாழும் சூக்ஷமான புத்தியும் தேவை. அந்த காலத்து ராஜாக்களை சொல்லுவாங்க, அவர் மாறு வேஷத்தை சுற்றி வருவார்னுவாங்க, ஒற்றர் வச்சிருப்பார், நிறைய தகவலை சேகரிச்சிருப்பார். அதை சொன்ன மாத்திரத்தை நீதி வழங்குறது மட்டும் இல்லை, அவர் சில டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவார். அப்படிலாம் அவங்க தர்மமான வாழ்க்கை, அந்த தர்மமான வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கும். ஆக நீதி வழங்குபவர் அவருடைய வாழ்வு சிந்தனை தர்மமாகவும் தூய சிந்தனை உள்ளவர் தான் நீதி வழங்க முடியும்னு சொல்லி சொன்னார். அவர் அப்படி இல்லாவிட்டால், அவரே தர்மப்படி இல்லை என்றால், அவருடைய புத்தியும் அவருடைய செயலும் தர்மப்படி இருக்காது. அந்த நீதியம் என்ன,
நீதியாக இருக்காது, அவர்களிடத்தில் நீதியும் கிடைக்காது. அதான் சொல்றார். ஆக ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்துல வழக்கில் ஜெயிக்க வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும், இன்று வக்கீலுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாய் என்று கேட்கறது இல்லை. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க முடியும், அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது. ஆக முதல் வரியில் ராஜ ரிஷி என்பதற்கு ஒரு அர்த்தம் சொன்னார், ராஜாவாக ரிஷியாக இருப்பவர் என்று. அடுத்து ஒரு அர்த்தம் இருக்கு, ரிஷிகளாக வாழ்ந்த ராஜாக்களும் அறிந்திருந்தார்கள். ஏன் இந்த ஞான நஷ்டத்தை அடைந்தது? ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்றார், ஒரு ஞானம் மனிதர்களிடமிருந்து செல்வதற்கு காரணம் அஜேந்திரியான் பிராப்பியாக, ஜிதேந்திரியன் ஒழுக்கமாக இந்திரியத்தை வென்றிருப்பவன், அஜிதேந்திரியாக யார் இந்திரிய ஒழுக்கம், யாரிடத்தில் இந்திரிய ஒழுக்கம் இல்லையோ அவர்களிடம் இந்த யோகமானது சென்றால் அது அங்கு நஷ்டத்தை அடைந்து விடும். நஷ்டத்தை அடைந்தது. போகம் அதிகமானால், ஒழுக்கமின்மை வந்தால் அங்கு யோக சக்தி சென்று விடுகின்றது. யோக சக்தி இல்லாத இடத்துல இந்த ஞானமானது பலம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆக சமுதாய ஒழுக்கக்கேடுதான், இந்திரிய ஒழுக்கமின்மை தான் ஞானம் சமுதாயத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் சொல்லிடுறார். எங்கு ஒழுக்கம் இல்லையோ அங்கு இந்த ஞானம் தங்காது. ராஜாக்கள் யாராக இருந்தாலும் இந்திரிய கட்டுப்பாட்டை இழந்ததனால் அப்பொழுதே இந்த ஞானமானது இழக்கப்பட்டு விடுகின்றது. இனி நஷ்டமான யோகத்தை பகவான் என்ன செய்கின்றாராம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.